வணக்கம். நான் உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன் பேசுகிறேன். இது என்னுடைய 1854 கவிதைக்கான காணொளி பதிவு. இம்முறை என் கண்ணில் பட்டது வலைதளத்தில் ஒரு அழகாய் வரையப்பட்ட ஒரு ஓவியம். நெருப்பு குழம்பாராய் ஓடுகிறது. அந்த குழம்பாற்றிலிருந்து புறப்படும் ஒரு பெண்ணின் உருவம் ஒன்று, மறுபக்கம் குளிர்மலையின் வடிவமாய் நின்று கொண்டிருக்கும், பனி சொட்ட நின்று கொண்டிருக்கும் ஒரு ஆடவனை கட்டி தழுவி முத்தமிட்டு கொண்டிருப்பதைப் போன்ற ஒரு படம். நம் வாழ்க்கையிலும் இப்படித்தானே நடக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. எல்லோர் வாழ்விலுமே ஆணும் பெண்ணும் இரு மாறுபட்ட குணாதிசயங்களோடு ஒன்று சேர்ந்து காதல் ஒன்றால் இணைந்தால் வாழ்க்கை இனிமையாக நகர்கிறது. இந்த எண்ணத்தின் வெளிப்பாடே இந்த கவிதை. கவிதையின் எண் 1854. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. சிந்தும் தேன்துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும். கவிதையின் தலைப்பு: மடிமீது அவள் வந்தாள், விடியும் வரை சுகமீந்தாள். மடிமீது விழுபவளே மனங்கவர்ந்தாளாகிவிடும். இடியிறக்கும் வானிடம் மழை மட்டும் இறக்க மனம் வேண்டும். கொடியிடையாள் உடுத்துமுடையிடத்தில் தானிருக்க மனம் விழையும் நாளெல்லாம் அவளங்கம் தீண்டும். அடி வைக்கும் இடமெல்லாம் அவளும் உடனிருக்க இறையிடத்தே மனம் வேண்டுதல் பல வைக்கும். குடியுரிமை தடைச்சட்டம் ஏதுமிலா அவன் மனதில் நிரந்தர விருந்தினளாய் அவளை மனம் தைக்கும். மடிபுகா கறந்த பாலதுவும் எனுமுண்மை போலே எழுந்துச் சுழலும் அவள் நினைவும் உறங்காதென அவனறிவான் நன்று. நடிப்பறியா அவள் வதன பாவங்கள் கண்டு இவனறிவான் நிலைப்பாள் இவளென்று தன் மனத்தை அவளழகால் வென்று. படிக்கும் பாடமெல்லாம் அவன் மனதில் பதியாமல் செய்திடுவாள். தூரத்தில் அவள் இருக்கையிலே நித்தம் நினைவில் வந்து குடிபுகுந்து மனதுக்குள் வந்துவிடின் எம்மலையும் ஏறச் செய்வாள். கிரியா ஊக்கியாய் ஊக்கங்கள் பல தந்து துடிச்செயலாள் தேன்குரலாள் மதிவதனி அவனுக்கு இணையாளாய் வந்துவிட்டாள். அடிக்கரும்பாய் இனிக்கச் செய்வாள் அவன் வாழ்வை மாங்கல்யம் ஒன்றவன் தந்து விட்டாள். துடிச்செயலாள் தேன்குரலாள் மதிவதனி அவனுக்கு இணையாளாய் வந்துவிட்டாள்.
அடிக்கரும்பாய் இனிக்கச் செய்வாள் அவன் வாழ்வை மாங்கல்யம் ஒன்றவன் தந்துவிட்டாள். நன்றி, வணக்கம். இது உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன். இளமை அழகின் இயற்கை வடிவம், இளமை அழகின் இயற்கை வடிவம். பகலாயறியும் பருவம், இரவை பகலாயறியும் பருவம். பூமாலையில் போர் மல்லிகை இங்கு நான் தான் தேங்கின்றது. இன்னும் வேண்டுமா என்றது, இன்னும் வேண்டுமா என்றது.